இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நியூ பவுண்டரி ரோட் சின்ன ஊரணியில அழகான வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. உண்மையிலேயே இந்த வீடு வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது கட்டியே ஒரு 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 8 தானமாகுதாம். ஒரு புத்தா புது வீடு. இது என்ன காரணத்துக்கு அவங்க விற்காங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டோட ஓனர்ஸ் எல்லாருமே வந்து வெளிநாடு போயிட்டாங்க. வெளிநாடு போன வடிவா தான் இந்த வீடை வந்து இங்க இருக்கிறதுக்கு ஆக்கள் இல்லாதல அவங்க விற்க போறாங்க. 15 பர்ச் காணியில இந்த புத்தா புது வீடு அமைஞ்சிருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா சின்ன ஊரணியில அவனுக்கு மிக அருகாமையில் இருக்கு உறுதி காணி. உண்மையாவே எனக்கு இந்த வீடியோ எடுக்க என்ன வடிவா இதை கட்டியிருக்காங்க. இவ்வளவு அழகா கட்டிட்டு எல்லாரும் நட்டு வைத்தாங்களாம். ஒருக்கா வாங்க நம்ம வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம். இது வந்து ஒரு பிளேட் பண்ணின வீடு தான். சோ உங்களுக்கு மேலுக்கு வேணுமென்றாலும் நீங்க தாராளமா கட்டிக்கொள்ளலாம். இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டிட ஹாலிடோர் இதான் வாசல் வந்து. ஸோ வாசலால வந்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லாவே மார்பிள் பயிச்சிருக்காங்க. கதவா இருக்கட்டும் ஜன்னலா இருக்கட்டும் எல்லாமே பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு. அதே நேரம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா 3 பெட்ரூம் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது மாஸ்டர் பெட்ரூம், நல்ல பெரிய பெட்ரூம், ஃபுல்லாவே வந்து பிராண்ட் நியூ. இதுக்கு வந்து அட்டாச் பாத்ரூமே வந்து இருக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துலயே வந்து சாமியறை இருக்கு. சாமியறையும் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல அளவான சாமியறை. ஸோ சாமியறை வைக்கிறதுக்கு ஃபுல் செட்டப்பா கட்டி இருக்காங்க. ஹோலுமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல பெரிய ஹோல். நீங்க சோஃபா போட்டு டிவி போட்டு எல்லாம் இருக்கிறதுக்கு நல்ல வசதியா இருக்கும். உண்மையாவே இது ஒரு புது வீடு. எனக்கு அதுதான் பார்க்க உண்மையாவே சந்தோஷமா இருக்கு. ஒரு நல்ல புது வீடு. சோ இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கிச்சன். நீங்க கிச்சனை வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த வீடு எந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்லி. மார்பிள் முதல் கொண்டு இந்த கபர்ட், இந்த ஐட்டம், சிங் வந்து எல்லாமே வந்து நல்ல புதுசா இருக்கு. பிராண்ட் நியூ கண்டிஷன்ல இருக்கு. உண்மையா சில இடங்கள்ல வந்து பார்த்தோம்னு சொன்னா பாவிச்ச மாதிரி விளங்கும். இங்க அப்படி கூட இல்ல, புதுசா கட்டின வீடு மாதிரி இருக்கு. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இதுலயும் ஒரு பெட்ரூம் இருக்கு. இதையும் நம்ம ஒரு ஆட்களுக்கு வந்து கொடுக்கலாம். ஸோ இங்கேயும் வந்து ஒரு பெட்ரூம் இருக்கு. அடுத்ததா இது வந்து பாத்ரூம், அட்டாச்ட் பாத்ரூமும் இருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்க வாஷிங் மிஷின் வைக்கிறேன்னு சொன்னா உங்களுக்கு டப் முதல் கொண்டு எல்லாம் செட்டிங் ஆயிருக்கு. நீங்க இங்க வாஷிங் மிஷின் வைக்கலாம், தண்ணி வெளியால விடலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பாத்ரூம். இந்த பாத்ரூம் எல்லாம் பாருங்களேன் என்ன புது கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லி. ஸோ பாத்ரூம் எல்லாம் வந்து நல்ல நீட்டா கட்டி இருக்காங்க. மார்பிள் முதல் கொண்டு நீங்க நிலத்துல இருக்கிற மார்பிள் நிலத்தை பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்கும் இது யூஸே பண்ணப்படாத ஒரு பாத்ரூம் சொல்லி. அடுத்ததா வந்து இன்னொரு பெட்ரூம், இதுவும் ஒரு பெட்ரூம். ஸோ இந்த பெட்ரூம்லயும் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒரு அட்டாச் பாத்ரூம் வரும். நீங்க அட்டாச்சா நீங்க பாத்ரூம் யூஸ் பண்ணக்கூடிய வசதி இந்த பெட்ரூம்க்கே இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுக்கு பின்பக்கத்தை கூட என்ன அழகா இப்படி இந்த கம்பி எல்லாம் அடிச்சு பின்னுக்கு இப்படி ஷெட்டெல்லாம் அடிச்சு நாளைக்கு அழகா ஊஞ்சல் கட்டி விளையாடலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு செட்டப் பிளான் செஞ்சிருக்காங்க. பார்த்து இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. மற்றது வீட்டை வளைச்சு வர மதில் காணப்படுது. இது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட மெயின் கேட், ரோட்டுக்கான கேட். ஸோ அங்க இருந்து ஒரு நல்ல அகலமான லேன் மாதிரி ஒன்று பண்ணிருக்காங்க. இந்த லேனுக்குள்ள அவங்களோட வீடு மட்டும்தான் இருக்கு. அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட கார் மாதிரி இருக்கும்னு சொன்னா நீங்க காரை உள்ள போடாம அந்த லேன்லயே வந்து அழகா ஒரு கார் பார்க் வந்து செட் பண்ணிக்காங்க. அவங்க இதுக்கு மேல கார் வச்சிருந்த